ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்ல ரிபப்ளிக் டே சேல் அப்படின்னு சொல்லி ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. ஜனவரி 13 நேத்துலேருந்து இந்த ஆஃபர் ஈவெண்ட் இருக்கு 19ஆம் தேதி வரைக்கும். இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். இதோட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவையா வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆஃபர் ஈவெண்ட்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லலாங்க. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ் பேங்க் கிரெடிட்டுக்கு 5% வந்து எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கொடுக்குறேன்னுக்குறாங்க. நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குதுன்னுக்குறாங்க. அப்புறம் கிரெடிட் அப் டு 1 லேக் 1 லட்சம் வரைக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்குறேன்னுக்குறாங்க. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவுக்குலாம் 10% வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னுக்குறாங்க. இதெல்லாம் தாங்க ஹைலைட்டான விஷயம். அப்புறம் இதில் 3 கேட்டகரியா இருக்குது. ரிபப்ளிக் டே சேலு, அப்புறம் வெட்டிங் சேலு, அப்புறம் பொங்கல் சேல் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா இருக்குதுங்க. மேலே பாருங்க 3 கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வெட்டிங் எடுத்து காட்டுறேன். வெட்டிங்கை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வெட்டிங் சம்மந்தப்பட்ட இந்த தை மாதம் நிறைய பேர் வெட்டிங் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறவங்களுக்கு அப்புறமே அதுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிறாங்க. அதாவது பேஷனேட் ட்ரெஸ்ஸு இது மாதிரி நம்மளுக்கு வாட்சு, ஷூவு, செப்பல் இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் விட்டுக்கிறாங்க. இது வந்து வெட்டிங் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா. இது நிறைய நிறைய ஆஃபர் விட்டுருக்குறாங்க. அது வேணா நிறைய பேர் தெரியாது இந்த ஆஃபர் இவன் வந்திருக்குன்னு சொல்லி இப்படியும் இருக்குது. அப்புறம் பேக் வந்துட்டு அடுத்து நம்மளுக்கு பொங்கலுக்கு என்னென்ன செலிப்ரேஷன் சொல்லி அதுக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்போ பொங்கல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அது சம்மந்தப்பட்டது 60% வரைக்கும் ஆஃபர் விட்டுக்கிற தம்பி அப்படின்ட்டுக்கிறாங்க. பெண்கள், ஆண்கள், குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஆக்சசரி, ஜுவல்லரி, ஃபுட்வேருக்கு இது மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்டதுக்குலாம் ஆஃபர் விட்டுக்கிறாங்க. பொங்கலுக்கு இது மாதிரி ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பாங்க. வேட்டி, சட்டை, அப்புறம் இது குர்த்திஸ் மாதிரி இது மாதிரிலாம் கொடுத்துக்கிறாங்க. இது பொங்கல் கேட்டகரி. இப்போ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நம்ம பொங்கலுக்கு நீங்கள் பொங்கலுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். இது ஓகேங்களா. மொத்தம் எல்லாத்துக்கும் ஆஃபர் வந்துருக்கு. பேஷன் ஐட்டத்துக்கு அதே போல் நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் பொங்கலுக்கு, வெட்டிங் எல்லாத்துக்கும் ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. அப்புறம் நம்ம பேக் வந்துட்டு அடுத்து ரீபல்டேக்கில் அதில் போய் பார்த்துலாங்க. அதில் தாங்க மொபைல்ஸ்க்கு, பேஷன் ஐட்டம், டிவி அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் ஹோம் அண்ட் அப்ளையன்சன்ஸு இது மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் வந்துருக்குங்க. அது குறிப்பாக மொபைலுக்கு நல்லாவே ஆஃபர் விட்டுருக்குறாங்க. மொபைல் கேட்டகரி கிளிக் பண்ணோன்னே எடுத்தோன்னே ஐஃபோன் 15 64,000 அப்படின்ட்டுருக்காங்க. ஆமாங்க, 75,000க்கு லான்ச் ஆச்சு. இப்போ 63,000 அப்படின்ட்டுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் மொபைலுமே அவங்க பெஸ்ட்டு மொபைல்ஸை கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட்டுக்கு சரிங்களா. ரெட்மி நோட் 12, கேலக்ஸி S23 இது மாதிரி எல்லா மொபைலுக்கும் ஆஃபர் வந்துருக்குங்க. மொபைலுக்கு நல்லாவே ஆஃபர் குடுத்துக்குறாங்க. குறிப்பிட்ட மொபைலுக்கு நல்லாவே ஆஃபர் குடுத்துக்குறாங்க. ஒவ்வொரு மொபைலுக்கு வந்து 1500 குறைச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு மொபைலுக்கு 2000, 3000 குறைச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு மொபைலுக்கு 5000, 10,000 குறைச்சிக்கிறாங்க. ஆமாங்க. அது பிரைஸ் அதிகமாக்க மொபைலுக்குலாம் ரொம்பவே டிஸ்கவுண்ட் குடுத்துக்குறாங்க. நல்லா ரீச் ஆகாத மொபைலுக்குலாம். அப்படி நிறைய கேட்டகரி விக்குதுங்க. நம்ம சேனல்லே பெஸ்ட் மொபைல் என்னன்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. அண்டர் 10,000, 20,000, 15,000 அப்படின்னு சொல்லி தனித்தனி செக்மெண்ட் வீடியோ போட்டிருக்கு. மொபைலுக்கு நல்லாவே ஆஃபர் விட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட நிறைய மொபைல் வந்து லான்ச் ஆயிருக்குங்க. பிரீமியம் மொபைல்லேருந்து பட்ஜெட் மொபைல்லேருந்து எல்லாமே லான்ச் ஆயிருக்குது. நல்ல வெறித்தனமான மொபைல்லாம் வந்திருக்கு. ஃபிளாக்ஸி மொபைல்லாம் வந்திருக்கு. நீங்க அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்லா பெஸ்ட் மொபைலாவே இருக்குது. நீங்க மொபைலு இல்ல ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பொருள ரிவ்யூ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த பொருள எடுங்க. எடுத்துட்டு இதுல என்னென்ன வேரியன்ட், எவ்வளோ பிரைஸ், அப்படி என்னென்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அந்த பொருளோட ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது அந்த பொருளோட தன்மைகள் என்னன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்படியே கீழ வந்தா ரேட்டிங் குடுத்துருப்பாங்க. கஸ்டமர் ரேட்டிங்கு. இது பாருங்க பேட்டரி 3.3ன்னு இருக்குது. அப்போ இதுல வந்து பேட்டரி தான் கம்மியா இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா, இந்த பேட்டரியோட என்ன ப்ராப்ளம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு. இது மாரி உங்களுக்கு ஏதாவது பொருள் நீங்க எடுக்க வரீங்கன்னா, அந்த பொருள் என்னென்ன ரேட்டிங் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எது கம்மியா இருக்கோ அதை கிளிக் பண்ணி பார்த்தா, அதுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் தெரிஞ்சிருங்க. அப்புறம் நீங்க அந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்க டிசைட் பண்றது தான் உங்க விருப்பம் தாங்க. சரிங்களா? இப்போ இந்த மொபைல்னா, இது வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுதான் சொல்ல வராங்க. அப்போ நமக்கு விருப்பப்பட்டா எடுக்க வேண்டியது தான். சரிங்களா? இந்த ஆஃபர விட்டுட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் ஆஃபர் ஈவென்ட்டே கிடையாதுங்க. மேபி நான் ஏப்ரல் மந்த் வர வாய்ப்பு இருக்குது. அத விட்டா நான் ஆஃபர் ஈவென்ட்டே கிடையாதுங்க. நீ டிவி எடுக்கணும், ரெஃப்ரிஜரேட்டர் எடுக்கணும், ஏசி எடுக்கணும், இல்ல எது எடுக்கணும்னாலும் இந்த ஆஃபர் ஈவென்ட்ட மிஸ் பண்ணாம வாங்குங்க. நல்லா ஆஃபர் வந்திருக்குங்க. பார்த்தா டெஸ்க்டாப்லேருந்து எல்லாமே டிவி எல்லாத்துக்கும் ஆஃபர் ஈவென்ட் வந்திருக்குங்க. நம்ம சேனல்லே Flipkartல ஒரு பொருள் எப்படி ஆர்டர் பண்றது, வேண்டாம்னு எப்படி கேன்சல் பண்றது, ரீஃபண்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தனித்தனியா வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன் இந்த ஆஃபர் ஈவென்ட் ஒர்த்தா தான் இருக்கு. சரிங்களா? மிஸ் பண்ணாம வாங்குங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையா வரீங்கன்னா, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.